மக்களே, பிக் பாஸ் ஒரு பக்கம் இன்னைக்கு எபிசோட்ல எஃப்ஜேக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கான். பார்வதியை வச்சு செஞ்சிருக்காரு விஜய். எந்த ஒரு டாபிக்லனா என் ஃபேமிலியை பத்தி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வுமே விஜய் கொடுத்திருக்கார் அப்படின்றது கேள்விப்படுறோம். இன்னொரு பக்கம் நேத்து லைவ்ல வந்து வியானாவும் சரி ரம்யாவும் சரி தாங்கள் தான் எவிக்ட் ஆக போறன்ற மாதிரி அவங்களே கண்காணிச்சு பேசிய தருணங்களும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து எப்ப அந்த வீட்டுல வந்து நடிப்பு அரக்கன் போயிட்டாரு, பட் வீட்டுக்குள்ள ஒரு நபர் நடிப்புல இன்னும் சிறந்து விளங்கிட்டு இருக்க ஒரு நபருடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ குறும்படம் பயங்கர சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த குறும்படத்தையும் பார்க்க போறோம். அடுத்து சுபிக்ஷா மேல கமருதீன் காண்டா நேத்து ஒன்று பேசியிருக்காரு போல, அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ மொதல் விஷயம், பார்வதி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அதான் வக்கீல் குடும்பம் தானது, வக்கீல் ஃபேமிலி தானே, நீ இல்லை பேரில் மட்டும்தான் வக்கீல் ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. அது வந்து என்ன சொல்லிட்டாங்க, பார்வதி என் குடும்பத்தை பற்றி பேசாத, என் குடும்பத்தை பற்றி சொல்லாத அப்படின்ற பல கேள்விகள் எஃப்ஜேக்கு எதிராக கேட்டிருப்பாங்க. அவன் வந்து என் குடும்ப ஃபேமிலியை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டான், இன்னும் என்னென்னலாம் நீ வச்சு பேசுவடா என்னை பற்றி அப்படின்ற மாதிரி சண்டை போட்டாங்க, சச்சரவு பண்ணாங்க. அது வந்து ஒரு இது லிவிங் ஏரியாவுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி வந்து எஃப்ஜேயோட தரப்பும் கேட்கப்பட்டது, இன்னொரு பக்கம் பார்வதியோட தரப்பு கேட்கப்பட்டுச்சு. அதுல எஃப்ஜே தெளிவா சொல்லிட்டா, நான் சொன்ன மீனிங் இதுதான், நான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன், அப்ப எதுவுமே கேட்காத பார்வதி இன்னைக்கு வந்து கேட்கறாங்க, அவங்களுக்கு அஃபென்ஸ் ஆனா மட்டும்தான் இப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனா பார்வதி அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவுட் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி பார்வதி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு விஜேஎஸ் என்ன பண்ணிட்டாரு, அதை ஓப்பனா கேட்டு எஃப்ஜே சொன்னதுல தப்பே கிடையாது, எஃப்ஜே சரியா தான் சொல்லியிருக்கிறான், அவன் கரெக்டா தான், உங்களுக்கு தேவைன்னா அப்படி பயன்படுத்திக்கிறீங்க, தேவையில்ல அதை நீங்க தானே சொன்னீங்க பார்வதின்ற மாதிரி எஃப்ஜேவை வந்து அந்த இடத்துல எஃப்ஜே மேல ஒரு விதமான தப்பு இல்லைன்ற மாதிரி பார்வதியை போட்டு முடிச்சு விட்டாப்ல விஜேஎஸ் அப்படின்ற தகவல் தான் நம்ம கேட்கிறோம். என்ன, நான் தான் சொன்னனே மக்களே, அது சொன்னேன். இப்ப அவங்களே ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை அவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க. கிரெடிட் வரும்போது நான் இப்ப எனக்கு இந்த ஒரு டைலாக போட்டா எனக்கு கிரெடிட் வருதுன்னா அந்த டைலாக நான் போட்டு கிரெடிட் எடுத்துக்கிறேன். இப்போ அதே டைலாக போட்டா கிரிட்டிசிசம் வருதுன்னா அதையும் ஏத்துக்கணும். ஒண்ணுத்துல நல்லது கிடைச்சா எடுத்துப்பேன் மட்டும், அதுல கெட்டது கிடைச்சா மட்டும் நான் எடுக்க மாட்டேன்னா என்ன நியாயம்? சேமா இருக்கணுங்க. ஸோ நீங்க அது அந்த ஒரு டைலாக் மூலியமா நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ற மனநிலை வேணும். அது ரொம்ப தப்பு. பார்வதியை பொறுத்தவரையும் எனக்கு வந்தா ரத்தம் மத்தலுக்கு வந்தால் தக்காளி சட்னி தானே, அப்போ வந்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல விஜேஎஸ் செஞ்சு விட்டுருக்கார் அப்படின்ற பாயிண்ட் எஃப்ஜேக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது அந்த பாயிண்ட்ல. அடுத்து நேற்று லைவ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவும் நான் தான் எவிக்ட் ஆக போறேன், நான் தான் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு போனாங்களே. இல்லை குறிப்பா ரம்யா ஸ்டேஜில் விட்டு வெளியே போகும்போது கூட வியானா அடுத்து நீ தாண்டி வெளியே வரப்போற, நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி வியானா கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. சொன்ன மாதிரி அடுத்தது வியானாவோட எவிக்ஷன் தான். இதுல நேத்து வியானா வந்து லைவ்ல சுபிக்ஷா கிட்ட பேசும்போது, இந்த மேக்கப் டப்பா, இந்த நெய், இந்த பாட்டிலாம் எடுத்து வச்சிரு, எப்படியா இருந்தாலும் நான் தான் போறேன்ற மாதிரி எனக்கு எதுவோ என்ன தோணுது, இதெல்லாம் எனக்கு அறிகுறிகள் வருதுன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தது பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி போன வாரமே அவங்க இது ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க போல. ஸோ அடுத்த வாரம் நம்ம நாமினேஷன் தான் 2 பேர் க்ளோஸு, ரம்யாவும் இவங்களும் க்ளோஸ்ன்ற மாதிரி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அடுத்து நம்ம சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா வந்து திவாகர் போனார்ல, திவாகர் நடிப்பு அரக்கன் ஒரு பட்டம் இருந்துச்சு. ஸோ இதுல ஃபீமேல் வெர்ஷன்ல டாப்ல நான் தான் இருப்பேன்ற மாதிரி சாண்ட்ராவோட நடிப்புகள் அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு பார்வதி கிட்ட ஃபீல் பண்ணி அழும்போது கேமராமேன் ஜூம் எடுத்துன்னு போய் கண்ணுக்கு வச்சா பாருங்க, கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணாங்க. நேத்தும் அப்படிதான், நீ போயிட்டா எனக்கு யாரு இருக்கான்னு ஒண்ணு பண்ணாங்க பாருங்க சாண்ட்ரா, வேற மாதிரி. அடுத்து ரம்யாவோட சட்டோ ரம்யா ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு போய் போட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் ரம்யாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் பிரஜனோட சட்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே சாண்ட்ரா வந்து அந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு பார்வதி கிட்ட உட்காந்து பேசும்போது ரம்யாவெல்லாம் நம்ப முடியாது, ஐ டோன்ட் ட்ரஸ்டர், எப்ப எந்த நேரத்துக்கு எப்படி ஆள் மாறுவா, எப்படி மாத்தி பேசுவா, நம்மள கூட போட்டு விட்டுருவா, ஒரு பொழுதும் அவளை நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்வதியும் எட்டி பார்த்து பேசிட்டு, எப்படி எட்டி பார்த்து ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து பேசிட்டு, இப்ப வந்து போகும்போது ரம்யா வந்து ஐயோ உன்ன மாதிரி ஆளு பார்க்கலையே ரம்யான்ற மாதிரி போடுறீங்க பாருங்க டிராமா. ஏமா தாங்க முடியல சுத்தமா முடியல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா அவங்க பாருங்க எந்தெந்த சுச்சுவேஷன்ல எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும் நல்லாவே கத்துட்டு வந்திருக்காங்க, பயங்கரமா கத்துட்டு வந்திருக்காங்க, பயங்கரமா பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்ததாக என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிச்சன் கவுண்டர்ல நேத்து கமருதீன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு போல.
ஸோ எதுக்கு இந்த சுபிக்ஷா பொண்ணு இந்த இந்த சமுதாயம் மீனவ சமுதாயம் கேஸ் எடுத்துட்டு வரணும்? அது எடுத்துட்டு வரக்கூடாது. அவ ஆல்ரெடி அதை பத்தி தான் நம்ம பேசி முடிச்சிட்டுமே, திரும்ப எதுக்கு எடுத்துன்னு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வேணுத்துக்கிட்டே பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது சாண்ட்ராவை ரொம்ப ஓவரா யோசிக்கிறாடா, ஓவரா திங்க் பண்றா போல, அதெல்லாம் நீ ஃப்ரீயா விட்டுறத பத்திலாம் நீ யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இது சொல்லி முடிச்சோடனே உடனே அங்க பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க. மூணு கேஸ்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னு. பார்வதியும் அதுதானே பண்ணாங்க. உடனே சாண்ட்ரா, பார்வதி இப்ப அமித் டென்ஷன் ஆக போறாரு, இதெல்லாம் பண்ண பாரு. ஏன்னா இப்போ இங்க கமருதீன் சொல்றாருல, அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, சால்வ் பண்ண விஷயங்கள். அங்க முக்காவாசி பேர் சால்வ் பண்ண விஷயத்தை தான் ஏன் கேஸ் போட்டாங்க. நான் தான் சொல்றேன், கேஸ் வந்து சால்வ் பண்ணாத இஷ்யூவை தான் கேஸ் போடணும் அப்படின்றது தான். ஸோ அதுல வந்து ஒரு சுமூகமா சால்வ் நடந்துச்சான்னு தெரியல. ஸோ இதுல பல பேர் கேஸை ஓப்பன் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச டாபிக் முடிஞ்சு போன கேஸ்லாம் பார்வதி எடுத்துட்டு வந்தாங்க, இன்னும் பல பேர் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது கமருதீனுக்கு தப்பா படுதுன்னா அப்ப பார்வதி பண்ணதும் தப்பு தானே அப்படின்ற எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணுன்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.